பாவத்தின் ஆசீர்வாதம் நிலைக்காது, பாவத்தின் சந்தோஷம் நிலைக்காது, அது சாகும் என்று கர்த்தர் சொன்னார். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நீ பாவம் செய்தா 4 பக்கத்துல போன்ல போட 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவதானமாயிருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவதானமாயிருங்க. கையெத்தி சொல்லுங்க. அவதானமாயிருங்க. அவதானமாயிருங்க. கட்டின கணவனுக்கு துரோகம் பண்ணாதேங்க. கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணாதேங்க. இது கடைசி காலம். ஹல்லேலூயா. பிசாசுகள் திரிகிற காலம். ஹல்லேலூயா. ஆவிகள் வாழ்கிற காலம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இச்சையின் ஆவிகள் உங்களை தூண்டுவதற்கு இடம் கொடுக்காதேங்க. ஆமென். 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 கர்த்தர் சொல்லுகிறார், நீ மன்னிப்பு கேட்டுட்ட பாவத்தை மன்னிக்கிறேன், ஆனால் நீ மன்னிப்பு கேட்டாலும் சாத்தான் என்னை தூசிக்க நீ இடம் கொடுத்தபடியால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு நிலைக்காது. ஆமென். வாலிப பிள்ளைகளே, திருமணம் பண்ணினவர்களே, எச்சரிக்கையாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கண்டவங்களோட எல்லாம் போன்ல கதைக்காதுங்க. கண்டவங்களுடைய செட்டிங் பண்ணாதேங்க. தேவையில்லாத மனுஷர்களை வீட்டுக்கு வர விடாதேங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வீட்டுக்கு தேவையில்லாத மனுஷர்கள் வர விட வேண்டாம். ஆமென். ஏவ பிள்ளைகளாகிய நானும் நீயும் காட்டுக்குள்ள கூரை இல்லாத வீட்டு இருந்தாலும் கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார், பாதுகாப்பாய் கர்த்தர் இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாதுகாப்பாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் நம்பாதேங்க. ஆமென். நான் சில சுவாசம் உள்ள எவனையும் நம்பாதேங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருடைய மோட்டார் சைக்கிளை ஏறாதேங்க. எல்லாரையும் நம்பி உங்களோட குடும்ப பிரச்சனைகளை சொல்லாதேங்க. உங்களோட புருஷன் செய்கிற அவமானங்களை எல்லாத்தையும் சொல்லாதேங்க. உங்களோட மனுஷி உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு தீமைகளையும் எல்லாத்தையும் சொல்லாதேங்க. பிசாசு இச்சைகளை தூண்டி பாவத்துக்குள்ள விழுத்தி ஆண்டவற்ற நாமத்தை தூஷிக்க பண்ணாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த எச்சரிக்கையாக வாழ வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் அன்பாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கணவன் மனைவியோட அன்பாயிருங்க. மனைவி கணவனோட அன்பாயிருங்க. உழைப்பு இல்லாட்டிலும் வடிவு இல்லாவிட்டாலும் ஒருவர் மேல ஒருவர் பாசம் கொள்ளுங்க. இந்த பிரிவினைகள் இந்த பாவத்துக்குள்ள உங்களை விழுத்தாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இந்திய தேசத்துல மூட்டை சுமக்கிற ஒரு சகோதரன் இருந்தார். மூடை சுமக்கிற வேலை, நெல் மூடைகளை சுமக்கிற வேலை, அட்டியல் அடுக்கிற வேலையை செய்கிறவரை இருந்தார். அவருடைய மனைவியோ விடாப்பிடியான ஜெபம் உள்ள ஒரு ஜெபிக்கிற ஸ்திரியாக இருந்தால் அவள் ஜெபிச்சு ஜெபிச்சு இன்றைக்கு அவர் சாட்சி சொல்லுகிறார். தன்னுடைய இந்திய தேசத்தினுடைய அந்த மாநகரத்தில் 3வது பெரிய நெல் களஞ்சிய முதலாளியாக அந்த மகனை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு? நெல்லு மூட தூக்குறவர். ஆமென் சொல்லுங்க. மூட கணக்குக்கு காசு வென்றவன 3வது தொழில் அதிபராக கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிச்சு உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வடகாடு சபைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட உயர்வுகளை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய ஸ்தானங்களுக்கு உங்கள் கணவன்மாரை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார். பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்காதேங்க. வேலை இல்லாதவன் என்று ஒதுக்காதேங்க. படிப்பு இல்லாதவன் ஒதுக்காதேங்க. அங்கே வேற வேற பாவங்களை சொல்லி சொல்லி வீண் சந்தேகங்களை பட்டு பேய்களுக்கு இடம் கொடுத்து விபச்சார பாவத்துக்குள்ள விழாமல் கர்த்தருக்காக குடும்பமாய் வாழுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களால் ஆண்டவற்றை நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஆமென் சொல்லேன். ஆமென் சொல்லேன். எங்களால் ஆண்டவற்றை நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்க 2 மாசம் தான் சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒரு பாவம் செய்த என்ன சொல்லுங்க தெரியுங்க? பாப்போமா, அவன் சேர்ச்சுக்கு போறான், வடகாடு சேர்ச்சுக்கு போறவன் சொல்லுவாங்க. ஆண்டவர் கேடகம், அந்த கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. அந்த கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. அந்த கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. ரோட்டா நின்று கதைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரவு 6 மணிக்கு பிறகு தேவையில்லாத வேலை செய்யக்கூடாது. ஆமென். 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 விசேஷமா பொம்பளையாக்கள். அல்லேலூயா. 6 மணிக்கு பிறகு வேலை முடிச்சு வீட்டை வார வேலையாண்டா தயவு செய்து அந்த வேலைக்கு விடாதேங்க.
ஆமென் சொல்லுங்க. நீங்க அம்மாவோ அப்பாவோ போய் ஏத்தியாருண்டா பிரச்சனை இல்ல. மற்றபடி 6 மணிக்கு பிறகு ஒரு பொம்பளை புள்ள தனியா வார வேலையண்டா அது பிசாசுக்கு வழி கொடுத்து விடும். அல்லேலூயா. ஏனென்றால் நாங்க சரியாக இருந்தாலும் குளக்கட்டுல குடிச்சிட்டு நிப்பாங்க, ரோட்ல பார்த்து கொண்டு நிக்கிறாங்க. இப்ப வேலிய பயிர மேய்கிற இந்த காலத்துல தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க வரும்பொழுது யாரோ அவங்களை இழுத்து கெடுத்து போட்டுட்டாங்க. உலகம் என்ன சொல்லும்? அவள் விருப்பம் இல்லாம அவன் இழுத்துட்டான் சொல்லும். இல்ல இல்ல, அவாவும் சேர்ந்துதான் போனவன் சொல்லும். அல்லேலூயா. ஆகவே ஊர்வாய் அடைக்க முடியாதபடினாலே ஞானமாய் நடவுங்க, புத்தியாய் நடவுங்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க காதலிக்க வேணுமென்றால் உங்களோட அம்மா, உங்களோட அப்பா, உங்களோட பாஸ்டர் 3 பேரும் ஓகே சொன்ன பிறகு காதலி. ஆமீன் சொல்லுங்க. அம்மா, அப்பா, பாஸ்டர் இந்த 3க்கும் தெரியாம நீங்க காதலிச்சால் கர்த்தருடைய நாமத்தை நீங்க துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் தலை குனிஞ்சு கொண்டிருக்கிறார், ஆண்டவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை நீங்க மறக்காதீங்க. அதற்கான தண்டனை கட்டாயம் பெறும். நீங்க இப்ப பாக்குறீங்க இந்த உலகத்துல நம்ம பக்கத்திலே பாக்குறீங்க. அல்லேலூயா. அவமதிச்சா தண்டனை வரும். தேவன் அவமதிச்சா சாபம் வரும். நிம்மதி இல்லாத நிலைமைகள் வரும். நேர்மையாக நடவுங்க. காலையில பாவம் செய்தாலும் மாலையில ஒற்றுமை வர வேண்டும். துரோகம் பண்ணாதேங்க. தேவையில்லாம போய் தேவையில்லாத அலட்டி கொண்டிருக்காதேங்க. கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. கேடகம் அவமதிக்கப்படக்கூடாது. பிரிவினைகளை கர்த்தர் வெறுக்கிறார். குடும்ப சண்டைகளை கர்த்தர் வெறுக்கிறார். புருஷன் பெஞ்சாதி பிரிவதை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா. இந்திய தேசத்திலே நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள், திருமணமான ஆணும் திருமணமான பெண்ணும் ஒத்துக்கொண்டால் உடலுறவு செய்வது தண்டனை அல்லவென்று சொல்லி இருக்கிறார்கள். இது இந்த உலகத்தின் நீதிபதிகள். ஆனால் பரலோகத்தின் நீதி சட்டம் இன்னும் மாறவில்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்தனுக்கு ஒருத்தி. கற்புள்ள வாழ்க்கை, கற்புள்ள வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு தெய்வம் தான், அவர் இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு. அல்லேலூயா. அதை புரிந்து கொண்டு வாழுங்கள். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட விடக்கூடாது. அல்லேலூயா. எச்.எஃப். கென்னடி என்கிறதான ஒரு மனுஷன் இந்திய தேசத்தின் ஜனாதிபதியாக இருந்தார். அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக எச்.எஃப். கென்னடி என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கும் அவருடைய எதிரி நாட்டுக்கும் யுத்தம் நடக்கிற நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் இந்த நேரத்தில் மண்டியிட்டால் முழு அமெரிக்காவுமே மண்டியிடுவதற்கு சமமாய் போய்விடும். ஒரு நாள் நான் மண்டியிட மாட்டேன். அல்லேலூயா. என்ன தெரியுமா? அந்த கென்னடி ஒரு தனி மனிதன், அவன் மேல முழு அமெரிக்காவும் இருந்துச்சு. அல்லேலூயா. நீங்க ஒரு தனி மனிதர்கள், உங்கள் மேல முழு பரலோகமும் இருக்கிறது. அல்லேலூயா. முழு கிறிஸ்தவமும் இருக்கிறது, முழு சபையும் இருக்கிறது, முழு ஊழியமும் இருக்கிறது. இதை நீங்க உடைக்க கூடாது. இதை நீங்கள் தூஷிக்கப்பட விடக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் அவமதிக்க விடக்கூடாது.